إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பேரருளால் ஆரம்பம் செய்கிறேன். புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹுக்கே உரியது. ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ரசூல் அக்ரம் முஹம்மதே முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை அணுதவராது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டும் என வேண்டிக் கொள்கிறேன். புனிதமான ஜும்மா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கின்ற அன்புஷால் சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எந்த நேரத்திலும் அஞ்சி பயந்து கொள்ளுமாறும் அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து கொள்ளுமாறும் அவன் விலக்கி இருக்கின்ற அத்தனை கருமங்களையும் தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத் என்கின்ற அந்த உபதேசத்தை செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லுன் உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா என்று ஒரு கருத்தை கூறுகிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நமக்கு தந்திருக்கின்ற பல்வேறுபட்ட அருள்களிலே, நமக்கு வழங்கியிருக்கின்ற நம்முடைய உடம்பிலே நமக்கு தந்திருக்கின்ற பல்வேறுபட்ட அருள்களையும் நிஅமத்துக்களையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்கி இருக்கிறான். அதிலே ஒரு விடயம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நிஅமத்தான நாக்கு. அல்லாஹு தஆலா நாவை தந்திருக்கிறான். இந்த அருளின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த நாவு என்கின்ற இந்த அருள், இந்த நிஅமத்து ஒரு மனிதனை நரகத்திற்கும் கொண்டு செல்லுகின்ற இந்த நிஅமத்து அதே நேரம் ஒரு மனிதனை சுவர்க்கத்திற்கும் இட்டு செல்லும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். இந்த உலகத்தினுடைய வாழ்வையும் இந்த நாவு கெடுத்துவிடும், மறு உலகத்தினுடைய வாழ்வையும் இந்த நாவு கெடுத்துவிடும் என்பதையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு நாள் உபதேசம் செய்தார்கள். அந்த அளவுக்கு நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த நாவு, இந்த அருள், இந்த நிஅமத்து எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும், அதனால் என்ன விபரீதங்கள் எல்லாம் ஏற்படும், அதை எப்படி நல்ல முறையிலே பயன்படுத்த முடியும் என்பதையெல்லாம் எங்களுக்கு இஸ்லாம் அழகிய முறையிலே கற்றுத்தருகின்றது. அன்பான சகோதரர்களே, ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே, யா ரசூலல்லாஹ், நஜாத், வெற்றி அடைந்து வாழ வேண்டும், பாதுகாப்பாக வாழ வேண்டும், நான் வெற்றி பெற்ற ஒரு இறை விசுவாசியாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும், யா ரசூலல்லாஹ், வழிகாட்டுங்கள், வெற்றியை சொல்லித்தாருங்கள் இந்த வாழ்க்கையிலே என்று கேட்கிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்சிக் அலைக லிசானக், உங்களுடைய நாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு நிஅமத்தாக தந்திருக்கின்ற அந்த தசைப்பிண்டம், அந்த தசைப்பிண்டத்தை நீங்கள் ஒழுங்கான முறையிலே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலும் உங்களுக்கு நஜாத், வெற்றி இருக்கிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த வெற்றி ஒரு மனிதனை சுவர்க்கத்திற்கு எடுத்துச் செல்கிறது என்பதையும் நபி அவர்கள் புரிதொரு விடயத்திலே சொல்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்கிற போது, முஆதை அறிந்து கொள், இந்த நாவினுடைய தடுமாற்றம், எலும்பில்லாமல் படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தசை பிண்டத்தினுடைய தடுமாற்றத்தின் காரணமாக
முகம் குப்பர இழக்கப்பட்டு நரகத்திற்கு செல்லுகின்ற நிலைமை மனிதனுக்கு ஏற்படும் என்று எச்சரித்தார்கள் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நாவினால் ஏற்படுகின்ற விபரீதங்கள் அதனை கட்டி காக்கின்ற போது ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இன்னும் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு உபதேசம் செய்யுங்கள், எனக்கு உபதேசத்தை சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ், நல்ல முறையிலே சாலிஹான முறையிலே நான் வாழ்ந்து மரணிக்க வேண்டும், ஈடேற்றம் பெற்றவனாக நான் வாழ வேண்டும், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கூறிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாவை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவை வெளியிலே எடுத்து அதனை தொட்டு காட்டுகிறார்கள். தோழரே, குஃப அலைக ஹாதா, இதோ இருக்கிறது இந்த தசைப்பிண்டம், இந்த நிஅமத்து, அல்லாஹ்வுடைய அருள், இந்த நாவு, இதை நீங்கள் பாதுகாப்பாக ஒழுங்காக பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள், நீங்கள் சுவர்க்கம் நுழைவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதர்கள் அதிகமாக நரகம் செல்வதெல்லாம் நாவின் மூலமாக என்ற கருத்தையும் சொன்னார்கள். மனிதர்கள் அதிகமாக சுவர்க்கம் செல்வதெல்லாம் நாவின் மூலமாக என்ற கருத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். ஆகவே அன்பான தோழர்களே, சகோதரர்களே, நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த நாவு, அருளாக வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த நாவு எவ்வாறு நாங்கள் பயன்படுத்துகின்றோம் என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொய் சொல்லுகின்றோம், எடுத்த எடுப்பிலே மாற்று கருத்துக்களையும் பொய்களையும் பேசுகின்றோம், தேவையில்லாத வசனங்களை பேசுகின்றோம், அசிங்கமான வார்த்தைகளை பேசுகின்றோம், அடுத்தவர்களுடைய மனங்கள் நோகுகின்ற முறையிலே வார்த்தை பிரயோகங்களை சொல்லுகின்றோம், ஒரு மனிதனை ஏமாற்றுவதற்காக வசனங்களை பேசுகின்றோம், வார்த்தைகளை சொல்லுகின்றோம், தவறுகளை பேசுகின்றோம், தவறாக பேசுகின்றோம், அடுத்தவர்களுடைய விடயங்களை அறியாமலேயே பேசிவிடுகின்றோம், அடுத்தவர்களுடைய குறைகளை மறைக்க முடியாமல் பேசிவிடுகின்றோம். இன்னும் ஒருவர் ஒரு குறையை பேசுகிறார், ஒருவரை பேசுகிறார் என்றால் அந்த இடத்திலே நான் மறைக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாத அளவுக்கு எமோஷன் ஆகி, தடுமாற்றமாகி, நானும் ஒரு கருத்தை, இப்படியும் ஒரு கருத்து இருக்கிறது, இப்படி என்னிடத்திலும் ஒரு தகவல் இருக்கிறது என்று அந்த இடத்திலே பேச ஆரம்பிக்கின்றோம், பொய் சொல்ல ஆரம்பிக்கின்றோம். ஒருவர் பொய் சொல்லுகிறார் என்பதற்காக, நானும் ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காக இன்னும் ஒரு கேள்விப்பட்ட செய்தியை கூறுகின்றோம். வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், உங்களுக்கு அறிவில்லாத விடயங்கள், தேவையில்லாத விடயங்கள், சம்பந்தமில்லாத விடயங்கள், பிரயோஜனமில்லாத விடயங்களை நீங்கள் பேசாதீர்கள். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லுன் உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. இந்த கேள்வி, இந்த பார்வை, இந்த பேச்சு, இந்த உங்களுடைய சிந்தனைகள் அனைத்துமே அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே விசாரிக்கப்பட இருக்கிறது, கேள்வி கேட்கப்பட இருக்கிறது. வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், அறிவில்லாத, ஞானமில்லாத, தெரியாத விடயங்களை நீங்கள் பேச வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவிலே சுபஹத் தொழுதுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹத் தொழுகையின் பின்னால் சஹாபாக்களுக்கு அந்த கனவை பற்றி ஒரு விடயத்தை கூறுகிறார்கள். தோழர்களே, இன்று நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே என்னை 2 மனிதர்கள் வந்து எழுப்பாட்டினார்கள். என்னை அப்படியே அவர்கள் கூட்டிச் சென்றார்கள். அதிலே பலவிதமான காட்சிகளை நான் காண நேர்ந்தது, காண முடிந்தது, காட்டினார்கள். பல்வேறுபட்ட 7-8 வகையான நிகழ்வுகளை நபிகளார் காண்கிறார்கள். அந்த பயணத்திலே அனைத்தும் தண்டனைக்குரிய நிகழ்வுகள், படிப்பினையான நிகழ்வுகள். அதிலே ஒரு விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டிய விடயம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் சாய்ந்தவனாக படுத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு பக்கத்திலே ஒரு மனிதர் கூரான வளைந்த ஆயுதத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். அந்த மனிதனுடைய வாயிலே, ஒரு பக்கத்து வாயிலே, கொடுப்பிலே அந்த கூரான ஆயுதத்தை வைத்து கிழிக்கிறார், இழுக்கின்றார். அது கிழிந்து செல்கிறது. காது சோனை அடி வரைக்கும் அவனுடைய கொடுப்பினுடைய பகுதி வாய் கிழிந்து செல்கிறது. விட்டு மீண்டும் மறுபக்கமாக வருகிறார் அந்த மனிதர். இந்த மனிதன் துடிக்கிறான், ஓலமிடுகிறான், இரத்தம் வடிகிறது. மறுபக்கமாக செல்கிறார். மறுபக்கமாக சென்று மீண்டும் அந்த கொக்கியை போட்டு, அந்த ஊசை போட்டு மீண்டும் அவனுடைய மறுபக்க தாடையை, வாயை கிழிக்கின்றார், கொடுப்பை கிழிக்கின்றார். அது காது வரை, தலை வரை கிழிந்து விடுகிறது.
கிழித்துவிட்டு அந்த கொலுக்கியை எடுத்துக்கொண்டு மீண்டும் முதல் தடவையாக கிழித்த பகுதிக்கு வருகின்ற போது அந்த பகுதி மூடப்பட்டு ஒட்டி விடுகிறது. மீண்டும் அந்த மனிதர் அதிலே கொலுக்கியை போட்டு இழுத்து கிழிக்கிறார். அது கிழிகிறது. மறுபக்கமாக செல்கிறார். ஏற்கனவே கிழிக்கப்பட்ட பகுதி ஒட்டிக்கொள்கிறது. அதையும் கிழிக்கிறார். இப்படியாக மறுபக்கம் இருபக்கமாக மாறி மாறி அந்த மனிதர் வேதனை செய்து கிழித்துக் கொண்டிருக்கிற ஒரு சம்பவத்தை, ஒரு காட்சியை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். கேட்டார்கள், இந்த வேதனை எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று கேட்டார்கள். இவர் விடியற் காலையிலே எழுந்து ஒரு பொய்யை பேசுவார். கிழக்கிலே பேசுகின்ற பொய் மாலையாவதற்கு முன்னால் வடக்கை நோக்கி சென்றுவிடும், மேற்கை நோக்கி சென்றுவிடும். அந்த அளவுக்கு பொய் பேசக்கூடிய ஒரு மனிதருக்கு கொடுக்கப்படுகின்ற வேதனை என்று சொன்னார்கள். சகோதரர்களே, சர்வசாதாரணமாக பொய் பேசுகிறோம், சர்வசாதாரணமாக வம்பு பேசுகிறோம், சர்வசாதாரணமாக இட்டு கட்டுகிறோம், சர்வசாதாரணமாக நமக்கு நியமத்தாக தரப்பட்டிருக்கின்ற இந்த நாவு, இந்த தசைப்பிண்டம், இந்த இறைச்சி துண்டு, இதை நாங்கள் பயன்படுத்துகின்ற விதத்தை பாருங்கள். நேரங்களை அதிலே கடத்தி கொண்டிருக்கின்றோம். அறிவில்லாத விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்தவர்களுடைய குறை நிறைகளை அதன் மூலமாக அளந்து அதிலே தீர்மானம் செய்து அதிலே வெற்றி அடைந்து இன்பம் கடைந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவருடைய செய்தி பேசப்படுகிறது, ஒருவருடைய மானம் அந்த இடத்திலே விற்கப்படுகிறது, பேசப்படுகிறது, பிரலாபம் செய்யப்படுகிறது, எடுத்துரைக்கப்படுகிறது. நானும் இன்னும் ஒரு தகவலை அந்த இடத்திலே கொடுத்து, உங்களுக்கு தெரியுமா, என்னிடத்திலும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறது, இப்படியும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் அவரை பற்றி இருக்கிறது, அவர்களை பற்றி இருக்கிறது, அவளை பற்றி இருக்கிறது, அந்த குடும்பத்தை பற்றி இருக்கிறது, இன்னாரை பற்றி இருக்கிறது என்று எங்களிடத்தில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்து ஆதாரம் காட்டி அந்த இடத்திலே நேரங்களை கடத்தி நாவின் மூலமாக நன்மைகளையும் அந்த பாவங்களை சம்பாதிக்கக்கூடியவர்களாக, நன்மைகளை அளிக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, சர்வசாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நபிகளார் சொன்னார்கள், முகம் குப்பர இழுத்துச் செல்லப்பட்டு நரகத்திலே தள்ளப்படுகின்ற ஒரு தண்டனை இந்த நாவின் மூலமாக ஏற்படும் என்று சொன்னார்கள். அதிகமானவர்கள் நரகம், எங்களுடைய முயற்சிகள் எல்லாம், எங்களுடைய இந்த பாடுகள் எல்லாம், எங்களுடைய இந்த வணக்கங்கள் எல்லாம் எதற்காக நண்பர்களே, சகோதரர்களே? சுவர்க்கம் நுழைவதற்காக. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே சுவர்க்கவாதிகளாக நாங்கள் எல்லாம் ஜொலிப்பதற்காக, அவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற அந்த சுவர்க்கங்களை, சுவண்டிகளை அனுபவித்துக் கொள்வதற்காக இந்த ஏற்பாடுகள் எல்லாம், எங்களுடைய பாடுகளும் எங்களுடைய கஷ்டங்களும் இந்த முயற்சிகள் எல்லாம். எங்கோ ஒரு இடத்திலே நாங்கள் உடைந்திருக்கிறோம். நரகத்தை எங்களை எதிர்பார்த்தவர்களாக, நாங்கள் நரகத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறக்கூடியவர்களாக அங்கே எங்கோ ஒரு இடத்திலே நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நாவுகள் அதற்கான நன்மை தீமைகளை எங்களுக்கு சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு இடத்திலே ஒருவரை பற்றி பேசப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் சொல்லலாம், அவர்கள்தான் பேசினார்கள், அவர்கள்தான் குறை கூறினார்கள், அவர்கள்தான் பொய் பேசினார்கள், நாங்கள் சம்பந்தப்படவில்லை, அவர்கள்தான் எடுத்துரைத்தார்கள், எத்தனையோ விடயங்களை எல்லாம் சொன்னார்கள், எப்போதோ நடந்த விடயத்தை எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள், நாங்கள் ஈடுபடவில்லை, நாங்கள் அதில் பேசவில்லை வாப்பா, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று கூறலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்தமிஉ ஷரீக்குல் காயில். கேட்டுக்கொண்டிருப்பார்களே, ஆஹா ஓஹோ என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், ருசிக்க ருசிக்க இருந்து கொண்டே இருப்பார்கள். இறுதியாக சொல்லுவார்கள், தப்பித்துக் கொண்டோம், நாங்கள் ஒன்றும் பேசவில்லை, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்களுடைய வாயினால் ஒரு வார்த்தை கூட வரவில்லை என்று சொல்வார்களே. அல் முஸ்தமிஉ ஷரீக்குல் காயில். உங்களுடைய பங்களிப்பு அந்த இடத்திலே எப்படி இருந்தது? அந்த இடத்திலே நீங்கள் எவ்வாறு நடந்து கொண்டீர்கள்? பொய் பேசப்பட்டது, அபாண்டம் பேசப்பட்டது, அவதூறு பேசப்பட்டது, கைபத்து பேசப்பட்டது, ஒருவரை பற்றி அந்த இடத்திலே போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டது. நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்களுடைய பங்களிப்பு என்ன? ஆகவே உங்களுக்கும் அந்த பாவம் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வந்திருக்கின்றது. ஆதாரபூர்வமான செய்திகளிலே ஒரு விடயம் பேசப்படுகிறது, பேசாதீர்கள், அது பொய்யாக இருக்கலாம், அப்படி பேசாதீர்கள், அப்படி நடந்திருக்காது, அப்படி பேசாதீர்கள், இது தேவையில்லாத விடயம்,
இந்த விடயத்தை பேசுவதை விட நீங்கள் குர்ஆனை ஓதலாம், திக்ர் செய்யலாம், நன்மைகளை செய்யலாம், இதை ஏன் பேசுகிறீர்கள்? அப்படி நடந்திருக்காது. அப்படி களவு செய்திருக்க மாட்டார்கள், அப்படி பாவம் செய்திருக்க மாட்டார்கள். அப்படி எடுத்து இப்படி ஒருவர் கூறுகிறார் என்றால் ஃபகஅன்ன மஸ்தஹியல் மௌஊதா என்று நபி அவர்கள் சொன்னார்கள். தோண்டி புதைக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு உயிர், மண்ணிலே புதையுண்ட ஒரு உயிருக்கு எப்படி போராடி கொண்டிருக்கும்? மூச்சு திணறிக் கொண்டிருக்கின்ற ஒரு உயிரை தோண்டி எடுத்துவிட்ட காப்பாற்றிவிட்ட நன்மையை அவர் அடைகிறார். இன்னும் பல நன்மைகளையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக மதிப்புக்குரிய சகோதரர்களே, தோழர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது கீபத் என்று மட்டுமல்ல, அவதூறு என்று மட்டுமல்ல, கோல் என்று மட்டுமல்ல, புறம் என்று மட்டுமல்ல, பொய் என்று மட்டுமல்ல, தேவையில்லாத விடயங்கள் என்று மட்டுமல்ல, இந்த நாவின் மூலமாக என்ன தவறுகள் ஏற்படுகிறதோ அத்தனையும் தண்டனைக்குரிய விடயங்களாகும். நேரங்களை வீணடித்துக் கொண்டு ஓய்வு நேரங்களை கதைப்பதற்கென்றே ஓய்வு நேரங்களை டைம் டேபிள் போடுகின்ற நண்பர்களாக, சகோதரர்களாக சில கூட்டங்கள் இருக்கின்றார்கள். தேவையில்லாத விடயங்களை பேசுகின்றவர்கள். தனக்கும் பிரயோஜனம் இல்லை, சமூகத்திற்கும் பிரயோஜனம் இல்லை, கேட்பவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. நேரங்களை அரட்டை அடிப்பதற்காக, விழித்திருப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமத்துக்கள் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும், ஓய்வு நேரங்கள் மறுமையிலே விசாரிக்கப்படும், நாவுகள் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும். யௌமஇதின் துஹத்திது அக்பாரஹா பிஅன்ன ரப்பக அவ்ஹா லஹா. யௌமஇதின் துஹத்திது அக்பாரஹா பிஅன்ன ரப்பக அவ்ஹா லஹா. நாவை தட்டுவான் அல்லாஹு தஆலா, நீ பேசு. கைகளை தட்டுவான் அல்லாஹு தஆலா, நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் வாழ்ந்த பிரதேசங்களை, இருந்த இடங்களை சொல்லுவான், நீங்கள் பேசுங்கள். நமக்கு எதிராக அவைகளெல்லாம் சாட்சி சொல்லும். யா அல்லாஹ், இந்த இடத்திலே இருந்து கொண்டுதான் இவர்கள் வரலாறு பேசினார்கள், கழுவிக் கொண்டிருந்தார்கள், பொய் பேசினார்கள், கீபத்து பேசினார்கள், அவதூறு பேசினார்கள், அடுத்தவர்களை பற்றி குறை கதைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று அந்த இடங்கள் பேசும், நாவுகள் பேசும், நாங்கள் பாவித்த சாதனங்கள் பேசும், ஊடகங்கள் பேசும், நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே அன்பான சகோதரர்களே, மிக பேணுதலாக இருக்க வேண்டும், மிக அவதானமாக இருக்க வேண்டும். நிஅமத்தாக வழங்கப்பட்டிருக்கின்ற நாவின் மூலமாக ஒரு மனிதன் சுவர்க்கம் நுழைய முடியாவிட்டால், இந்த நாவை தன்னுடைய கண்ட்ரோல், இரு தாடைகளுக்கும் இடையிலே இருக்கின்ற விடயத்தை யார் பாதுகாக்கின்றாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை பெற்றுத் தருவதற்கு பொறுப்பாக இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபசோபனம் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த தாடைக்குள்ளே இருக்கின்ற இந்த நாவை யார் புனிதமாக பாதுகாத்து விட்டு அங்கே வருகிறீர்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கம் எடுத்து தருவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபசோபனம் கூறியிருக்கிறார்கள் என்றால், இந்த நாவினுடைய விபரீதம், இந்த நாவினுடைய சறுக்குதல்கள் எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு விபரீதமானது என்பதை யோசித்து பாருங்கள். அன்பான சகோதரர்களே, கோபங்கள் வருகின்ற போது நாங்கள் தவறுதலான வார்த்தைகளை பேசலாம். கோபங்கள் ஏற்படுகின்ற போது தவறுதலான வார்த்தைகளை பேசலாம். அடுத்தவர்களை பற்றி குறைகளை பேசலாம், அடுத்தவர்களை பற்றி வம்புகளை பேசலாம், அடுத்தவர்களை பற்றி பொய்களை பேசலாம். அடக்கிக் கொள்ள வேண்டும். மன் கஃபல் கதுப, நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் கோபத்தை அடக்கிக் கொள்கிறார்களோ, ஏன் கோபத்தினுடைய நிலைமையிலே ஒரு மனிதனுக்கு கோபம் ஏற்பட்டு விட்டால் தான் என்ன செய்கிறேன் என்பதை அறிய மாட்டான். ஒரு மனிதனுக்கு கோபம் ஏற்பட்டு விட்டால் தான் என்ன செய்கிறேன் என்பதை அவன் அறிய மாட்டான். ஏனென்றால் கோபம் ஷைத்தானின் என்றும் உள்ளது. தன்னிடத்திலே ஷைத்தான் ஊடுருவி விடுகிறான். ஷைத்தானுடைய ஆதிக்கத்திற்குள் அந்த மனிதன் கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுகிறான். ஏசுவான், பேசுவான், அடிப்பான், ஆபத்தான கருமங்களையும் காரியங்களையும் நிறைவேற்றுவான். ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கஃபல் கதுப், கோபத்தை யார் தாழ்த்திக் கொள்கிறார்களோ, அடக்கிக் கொள்கிறார்களோ, வசப்படுத்திக் கொள்கிறார்களோ, கஃபல்லாஹு அஸாபா, அவனுடைய அதாபுகளை அல்லாஹு தஆலா மறைத்து விடுகிறான், அடக்கி விடுகிறான். அல்லாஹு தஆலா அதாபுகளை கட்டுப்படுத்தி விடுகிறான் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, மனிதர்கள் நாங்கள், எங்களுக்கு ஒரு கோபம் வந்துவிட்டால் எங்களுடைய நாவுக்கும் எங்களுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த இடை தொடர்புகள், அந்த தொடர்புகளை பாருங்கள் எவ்வாறு மாற்றம் அடைகிறது, எவ்வாறு மாற்றம் அடைந்தது. எங்களுடைய கடந்த காலங்களில் எவ்வாறு நாங்கள் மாற்றம் அடைந்து இருக்கிறோம், என்னென்ன விபரீதங்களை எல்லாம் சந்தித்திருக்கிறோம். இந்த உலக விபரீதங்களே இவ்வளவு என்றால்
மறுமையுடைய விபரீதங்கள் எவ்வளவு இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, ஆகவேதான் இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஒரு மனிதனுக்கு ஆத்திரம் வந்துவிட்டால், தன்னை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தன்னை மீறிய கோபம் வந்துவிட்டால் தண்ணீரை கொண்டு அழைக்க சொல்கிறது. அவன் தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று சொல்கிறது, அல்லது அவன் உட்கார வேண்டும் என்று சொல்லுகிறது. எவ்வளவு அழகான வழிமுறைகளை, கோபத்தை தணித்து உன் கோபத்தின் மூலமாக வார்த்தைகள் தடுமாறி விடலாம், உன் எமோஷன் காரணமாக ஆபத்துக்கள் வந்து விடலாம், உன்னால் தாங்க முடியாத அளவு கூட உனக்கு ஆபத்துக்கள் நேர்ந்து விடலாம். இஸ்லாம் வழிகாட்டுகிறது. கோபம் என்பது ஷைத்தானுடைய பங்குகளில் நின்றும் உள்ளது, நெருப்பினுடைய பங்குகளில் நின்றும் உள்ளது. ஆகவே உன்னிடத்திலே ஷைத்தான் நுழைந்திருக்கிறான், தண்ணீரை கொண்டு அதை அணைத்துக் கொள்ளுங்கள், தண்ணீரை குடிக்க வேண்டும். இல்லை என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்காரும்படி கூறினார்கள். கோபம் தணியவில்லை என்றால் கொஞ்ச நேரம் சாய்ந்து கொள்ளுமாறு கூறினார்கள், அல்லது இடத்தை மாற்றுமாறு கூறப்பட்டுள்ளது. அன்பான சகோதரர்களே, வார்த்தைகள் என்னை தாண்டி வந்து விடுமோ, இந்த நாவு என்னை கட்டுப்பாட்டுக்குள் என் கட்டுப்பாட்டை விட்டு இழந்து விடுமோ, என்னை நரகத்திற்கு கொண்டு சேர்த்து விடுமோ, இந்த உலகத்தில் என்ன ஆபத்திலும் மறு உலகத்திலும் என்னை ஆபத்தில் கொண்டு சேர்த்து விடுமோ என்ற பயத்தின் காரணமாக நாங்கள் மாற்றம் அடைய வேண்டும். எவ்வளவு வார்த்தைகளை பேசுகின்றோம், மலக்கானியத்தை வைத்துக் கொண்டா பேசுகின்றோம், எவ்வளவு பொய்களை பேசுகின்றோம், எவ்வளவு வாதங்களை புரிகிறோம், எவ்வளவு சத்தங்களை போடுகின்றோம், எவ்வளவு வண்டல்களை பேசுகின்றோம். ஒரு வார்த்தை பேசிவிட்டார்கள், ஒரு சண்டை செய்து விட்டார்கள், ஒரு கோபமான என்னை தாக்குகின்ற ஒரு விடயம் பேசப்பட்டு விட்டது என்பதற்காக எனக்கு தெரிந்த அத்தனை டாக்குமெண்ட்ஸ்களையும் அத்தனை வரலாறுகளையும் சொல்லி அவனுடைய மனதை நோக வைத்து அவனுடைய மானத்தை இழக்க செய்து மக்கள் மத்தியிலே மறைத்து கிடக்கின்ற தெரியாத எத்தனையோ அவன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்திருப்பான். அவன் செய்த பொய்க்காக, அவன் செய்த பாவத்திற்காக, அவன் செய்த தவறுக்காக, அவன் செய்த அநியாயத்திற்காக, அவன் செய்த அந்த கைபான மறைவான விடயத்திற்காக எத்தனையோ நோன்புகளை கடந்திருப்பான், எத்தனையோ உம்ராக்களை கடந்திருப்பான், எத்தனையோ தஹஜ்ஜுகளை கடந்திருப்பான், எத்தனையோ ஹஜ்ஜுகளை கடந்திருப்பான். அவன் தௌபா செய்திருப்பான். அல்லாஹு தஆலா அவனுடைய தௌபாவை கூட ஏற்றுக்கொண்டிருப்பான். அன்பான சகோதரர்களே, அந்த இடத்திலே இவரை தெரியுமா, என்ன பேசிவிட்டு போகிறாரே இவரை தெரியுமா, என்ன சத்தமிட்டுகிறாரே இவரை தெரியுமா, இவருடைய விடயங்களை தெரியுமா என்று ஆரம்பித்து இந்த எலும்பில்லாத நிஅமத்தின் மூலமாக நாங்கள் பாவத்தை தேடிக்கொண்டு நரகம் செல்லுகின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளவில்லையா? ஆகவே அருமையான தோழர்களே, எங்களுடைய நாவுடைய விடயத்திலே நாங்கள் மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும், அவதானமாக இருக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இன்னும் ஒரு ஹதீஸ், அத்ததுரூன மனில் முஃப்லிஸ் என்று கேட்டார்கள். சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், முஃப்லிஸ் என்றால் யார் தெரியுமா, பங்குரோத்துக்காரன் என்றால் யார் தெரியுமா என்று கேட்டார்கள். அப்போது அந்த இடத்திலே பல்வேறுபட்ட கருத்துக்களின் பின்னால் விளக்கம் சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஹதீஸ். மறுமையுடைய நாளிலே நன்மை செய்தவராக ஒரு மனிதர் வந்து கொண்டிருப்பார். விசாரணையுடைய நேரத்திலே நன்மையோடு நின்று கொண்டிருப்பார் ஒரு மனிதர். அந்த நேரத்திலே சில மக்கள் வருவார்கள், யா அல்லாஹ், உலகத்திலே இவன் என்னை மானபங்கப்படுத்தியவன், யா அல்லாஹ், உலகத்திலே இவனுடைய சொத்துக்களை அபகரித்தவன், யா அல்லாஹ், இவன் என்னை பொய் கூறியவன், யா அல்லாஹ், என்னை அவதூறு கூறியவன், என் மானத்தை இழக்கச் செய்தவன், எனக்கு இரத்தம் ஓட்டியவன், என்னை உலகத்திலே தலைகுனிய செய்தவன், சமூகத்தின் மத்தியிலே என் மறைக்கப்பட்ட விடயங்களை சொல்லி என்னை தலைகுனிய செய்தவன், மானபங்கப்படுத்தியவன், யா அல்லாஹ், இவனா சொர்க்கம் போகிறான் என்று அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து நிற்பார்களாம். அப்போது அல்லாஹு தஆலா இவருடைய நன்மைகளை அள்ளி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்து 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 இவருடைய நிலைமை எப்படியோ வங்குரோத்து நிலைமையாக மாற்றிவிட்டு அவனுடைய பாவங்களை அள்ளி இவருக்கு கொடுக்க விட்டு இவரை அப்படியே நரகத்திற்கு செல்லுங்கள், எடுத்து கூட்டி செல்லுங்கள் என்று அந்த இடத்திலே இவருக்கு நரகம் தீர்ப்பளிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன சகோதரர்களை யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் இதற்கெல்லாம் காரணம் என்ன? நாவு. எங்களுடைய இந்த இரண்டு தாடைகளுக்கும் இடையில் இருக்கின்ற இந்த எலும்பில்லாத அருள், அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற இந்த அருள், இந்த அருளின் மூலமாக நாங்கள் நரகத்திற்கு செல்கின்றோம். ஆகவே இந்த அருள்
புனிதமாக பாதுகாக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் சுவர்க்கம் செல்லலாம். அது புனிதம் தவறுமாக இருந்தால், புனிதம் கெட்டுவிடுமாக இருந்தால், அதற்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை கொடுக்கப்படவில்லை என்றால் இந்த உலகத்திலும் இழிவடைந்து மறு உலகத்திலும் நாங்கள் முகம் குப்புற இழுக்கப்பட்டு நரகத்திற்கு அல்லாஹு தாலா எங்களை அனுப்பி விடுவான் என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தாலா நம் அனைவரையும் மன்னிப்பானாக. எங்களுடைய நாவுகளின் மூலமாக நடந்த தவறுகளை அல்லாஹு தாலா மன்னித்து அல்லாஹு தாலா அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பள்ளிவாசலுக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் யாராவது இந்த சுவர்க்கவாதியை காண விருப்பமா என்று கேட்கிறார்கள். இப்போது ஒரு சுவர்க்கவாதி வருவார் பாருங்கள் என்று சொன்னார்கள். அப்ப ஆவலோடு சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒலு செய்த தண்ணீரை வடிந்த நிலையிலே தன்னுடைய சப்பாத்துக்களை எடுத்து இடுக்கிக் கொண்டு ஒரு மனிதர் போகின்றார். போய் பள்ளிவாசலிலே நுழைந்து கொள்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த போறார், அவர் தான் சொர்க்கவாதி. எல்லோரும் பார்க்கிறார்கள். இப்படி 3 தடவை 3 நாள் 3 சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹ் அவரை பற்றி இந்த பாருங்கள் சொர்க்கவாதி வருகிறார், அல்லது ஒரு சொர்க்கவாதி வர இருக்கிறார் பாருங்கள் என்று சைக்கினை செய்துகிறார்கள். இந்த 3 தினங்களும் இந்த சஹாபாக்கள் எல்லாம் அவதானிக்கின்றார்கள். அவதானித்து விட்டு இதற்குள்ளே ஒரு சஹாபி, அந்த சஹாபிக்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அந்த சஹாபிக்கு ஒரு வித்தியாசமான சிந்தனை வேலை செய்கிறது. நாமெல்லாம் இந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கின்ற இந்த நிலைமையில் அவர் மாத்திரம் ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதி என்று சொன்னார்களே, இதை எப்படி அறிவது? இவருடைய இந்த சொர்க்கவாதி என்று சொன்னதற்கான இந்த அடையாளங்கள் என்ன என்று ஆராய ஆரம்பித்தார். ஒரு நாள் தருணம் அவருடைய வீட்டுக்கு சென்று, ஒரு சில 2-3 நாட்கள் உங்களோடு நான் இருக்க போகிறேன், வீட்டிலே சரியான பஞ்சம், கஷ்டம், வறுமை, தின்பதற்கு ஒன்றுமில்லை, உங்களோடு இருந்து 3 நாள் கழிக்க முடியுமா என்று கேட்கிறார். அப்போது அந்த சொர்க்கவாதி என்று அடையாளப்படுத்தப்பட்ட அந்த மனிதரும் பரவாயில்லை நின்று கொள்ளுங்கள் என்று இவரோடு சேர்த்துக் கொள்கிறார். 3 நாட்களாக நிற்கிறார். 2 பேரும் தொழுகிறார்கள், 2 பேரும் சந்தைக்கு செல்கிறார்கள், 2 பேரும் நபிகளாரோடு சேர்ந்து ஹதீஸ் மஜ்லிஸ்களிலே, படிப்புகளிலே, கல்வியிலே கலந்து கொள்கிறார்கள். இஷா தொழுது விட்டால் ஆங்காங்கே சில நண்பர்களை ஆளால் சந்திக்கிறார்கள், பேசுகிறார்கள், சலாம் சொல்கிறார்கள், முடித்துக் கொள்கிறார்கள், வீட்டுக்கு வந்து படுக்கிறார்கள். இரவு நேரங்களிலே எழும்பி இருவரும் தஹஜ்ஜத் தொழுகிறார்கள், குர்ஆன் ஓதுகிறார்கள், சுபஹுக்கு பள்ளிக்கு வருகிறார்கள். நாளாந்தம் வித்தியாசமாக எதையும் காண முடியாத அளவு அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப எப்படி இவர் சொர்க்கவாதி? 3வது நாள் முடிந்து விட்டது. 3 நாள் முடிந்து விட்டால் ஒரு விருந்தாளி வீட்டிலே இருக்க முடியாது, அவராக போக வேண்டும், அல்லது போங்கள் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். இப்போது அந்த நண்பர், இந்த சஹாபி அந்த தோழரிடத்திலே சொன்னார், அருமையான நண்பரே, தோழரே, உங்கள் வீட்டிற்கு நான் வறுமையின் காரணமாக வரவில்லை, கஷ்டத்தின் காரணமாக வரவில்லை, இப்படித்தான் சம்பவம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சம்பவம் சொன்னார்கள், நீங்கள் சொர்க்கவாதி என்று 3 தடவை சொன்னார்கள், அறிந்து கொள்வதற்காக உங்களிடத்திலே வந்து போது பரிச்சித்து பார்த்து கொண்டிருக்கின்றேன், எதையுமே காணவில்லையே என்று சொன்னார்கள். அவரும் தன்னை சுதாகரித்துக் கொண்டு, அப்படியா விஷயம், என்னிடத்திலே ஒரு பழக்கம் இருக்கிறது, இரவு நேரம் தொழுகைக்கு போவதற்கு, இரவு நேரம் தூக்கத்திற்கு போவதற்கு முன்னால், இரவனுடைய தொழுகையை முடித்துவிட்டு தூக்கத்திற்கு செல்வதற்கு முன்னால் நான் வளமையாக வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பழக்கம், மிக முக்கியமான விடயம் சகோதரர்களே, மிக முக்கியமான விடயம், நரகத்தையும் சொர்க்கத்தையும் தீர்மானிக்கின்ற இடம் அந்த சஹாபி பேசுகின்ற இடம். இன்று பகல் நாளிலே நான் யாரோடு முரண்பட்டேனோ, மனன் முரண்பாக நடந்தேனோ, என் பக்கம் தப்பிருந்தால்
நானாக மன்னித்துக் கொள்வேன், அவர்களை எல்லாம் நானாக மன்னித்துக் கொள்கிறேன். ஒன்று. தப்பு தவறுகளிலே ஈடுபட்டு மனமுறிவோடு இருப்பார்களே அந்த நண்பர்கள், அவர்களை சந்தித்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் தவறுதலாக நடந்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மன்னிக்காவிட்டால் ரப்பு மன்னிக்க மாட்டான், ரப்பு மன்னிக்காவிட்டால் நான் நரகத்திற்கு சொந்தக்காரன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அன்பான சகோதரர்களே, செய்திருக்கிறோமா, செய்வோமா? சுவர்க்கம் தேவைப்பட்டது செய்தார்கள். சுவர்க்கம் தேவைப்பட்டது, அவர்களுடைய வாழ்க்கையிலே சுவர்க்கம் தான் தேவைப்பட்டது. ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், நான் சொர்க்கம் நுழைய வேண்டும் யார் ரசூலுல்லாஹ். அவ்வளவு அமலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்வளவு இபாதத்தெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள், சொர்க்கத்திற்கென்றே வடிவமைக்கப்பட்ட சஹாபிகள். இனி கதை இல்லை, நான் சொர்க்கம் போக வேண்டும் யார் ரசூலுல்லாஹ், உங்களோடு வந்து சொர்க்கத்திலும் இருக்க வேண்டும் யார் ரசூலுல்லாஹ், ஒரு வழியை காட்டித்தாருங்கள் யார். சொர்க்கத்திற்கென்றே தயாராக்கப்பட்ட அந்த மக்கள் இப்படியெல்லாம் சொர்க்கம் நுழைவதற்கான வழிகளை தேடிய மக்கள். அன்பான சகோதரருடைய அந்த மனிதர் என்ன செய்தார்? இவர்களோடு சண்டையிட்டுக் கொண்டு மனமுரண்பட்டு கொண்டு மனங்களை புண்ணாக்கி கொண்டு அவருடைய மனங்களிலே காயங்களை ஏற்படுத்தி விட்டு அல்லாஹுடைய சன்னிதானத்தில் சென்று சொர்க்கம் நுழைய முடியாது என்பதை உணர்ந்தார், என்பதை ஏற்றுக்கொண்டார், என்பதை உறுதியாக நம்பினார். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். சொன்னார்கள், மறுமையுடைய நாள் இருக்கே, அந்த மறுமையுடைய நாளை அதாவது சந்தேகமற ஒரு மனிதன் ஈமான் கொண்டு விசுவாசம் கொண்டு அந்த நாளை பற்றிய நல்ல நம்பிக்கை ஒரு மனிதத்திலே இருக்கிறது என்றால் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் வாய் மூடி இருக்கட்டும். அந்த மனிதர் பயப்பட்டார். இரவனுடைய தூக்கத்திற்கு முன்னால் சஹாபாக்களை சந்தித்தார். இன்று உங்களோடு வியாபார விடயத்திலே எனக்கும் உங்களுக்கும் இடையிலே சில முரண்பாடு ஏற்பட்டது, இறைவனுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் தவறை ஏற்றுக்கொள்கிறேன், மன்னிக்கப்படுகிறது. இந்த நிம்மதியோடு நான் ஒவ்வொரு நாளும் தூங்குகிறேன், இதை தவிர பெரிய ஒரு வணக்கம் என்னிடத்திலே இல்லை என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய பாடம் இந்த உலகத்திற்கு. மூமினாக நான் மரணிக்க வேண்டும், முஸ்லிமாக நான் மரணிக்க வேண்டும், சொர்க்கவாதியாக நான் மரணிக்க வேண்டும் என்று போராட்டம் புரிகின்ற ஒருவருக்கு எவ்வளவு பெரிய பாடம் என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த பாடத்தை தவிர வேறு ஒரு பாடமும் தேவையில்லை சகோதரர்களே. சொர்க்கம் நுழைவதற்கு இப்படி ஒரு பாடத்தை தவிர வேறு ஒரு பாடமும் தேவையில்லை. இரவு தூக்கத்திற்கு முன்னால் எங்களிடத்திலே மனக்கசப்புகளை மறந்து விடுவது, மன்னித்து விடுவது, அடுத்தவர்களுக்கு நாங்கள் குறையாக, ஆபத்தாக, சங்கடமாக நடந்திருந்தால் அவைகளை அழித்து விடுவது, பேசி விடுவது. தேடிச் செல்ல முடியாத உலகத்திலே இருக்கிறோம் என்றால் இப்போதுதான் ஊடகங்கள் வந்திருக்கிறது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஊடகங்கள் மூலமா என்னை தேடிக்க சிந்திக்க முடியாது, நான் தூரத்தில் இருந்தேன், அவரும் தூரத்தில் இருந்தார், எனக்கு பேச வேண்டும் என்று ஆவல் இருந்தது, பேசவில்லை. இப்போது ஊடகங்கள் வந்திருக்கிறது, எவ்வளவு விடயங்களை கையாளுகின்றோம். அன்பான சகோதரர்களே, நாவுகளை மனதுகளை புண்படுத்தி விட்டு அந்த முஃப்லிஸ் எப்படி வந்து நின்றார்? மறுமையிலே நன்மைகளோடு வந்து நின்ற மனிதரை அல்லாஹு தஆலா நரகத்திற்கு அனுப்பவில்லையா? உலகத்திலே நோன்பு பிடித்து நன்மைகளை கட்டிக்கொண்டவர், ஹஜ்ஜி செய்து நன்மைகளை அள்ளிக்கொண்டவர், சதக்காக்கள் சக்காத்துக்கள் தான தர்மங்களை செய்து நன்மைகளை எல்லாம் மூட்டை மூட்டையாக அள்ளிக்கொண்டு வந்து அல்லாஹுடைய சன்னிதானத்திலே சுவர்க்கத்திற்காக லைனிலே நின்ற ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா நரகத்திற்கு அனுப்பவில்லையா? என்ன காரணம்? உலகத்திலே மனங்களை புண்படுத்தி விட்டு வந்தார். எதனால் புண்படுத்தினார்? நாவினால் புண்படுத்தினார். தன்னுடைய எலும்பில்லாத நிஅமத்தாக வழங்கப்பட்ட இந்த நாவினால் புண்படுத்தினார். அபாண்டம் சொன்னார், பொய் சொன்னார், இட்டு கட்டினார், மானபங்கப்படுத்தினார், மறைக்கப்பட்ட ரகசியங்களை வெளியாக்கினார், அடுத்தவர்களுக்கு மறைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டவைகளை வெளியாக்கி அடுத்தவர்களும் அறிகின்ற வகையிலே அவன் தலைகுனிவாக்கினார். அல்லாஹ் நரகத்திற்கு அனுப்பினானா இல்லையா? இது ஒரு பெரும் பாடம் இல்லையா சகோதரர்களே? அதைவிட அழகான பாடம் உயிரோடு இருக்கின்ற போது, மரணித்த பின்னால் எதுவும் செய்ய முடியாது, சக்கராத்துடைய நிலைமையிலே எதுவும் செய்ய முடியாது. சக்கராத்துடைய நிலை மரணித்து விட்டால் கூட ஜனாசாவை கொண்டு வந்து பள்ளிவாசலுக்குள்ளே வைத்துவிட்டு தொழுகை நடப்பதற்கு முன்னால் வசியத்து செய்கிறார்கள். இவர் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால், கடன்கள் இருந்தால் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், அது ஏற்றுக்கொள்ளப்படும். யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் இருந்தால் நாங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், எங்களிடத்திலே வாருங்கள். யாரையாவது மனம் நோக வைத்திருந்தால் அதை யார் பொறுப்படுப்பது? மனம் நோக வைத்திருந்தால், ஏசி இருந்தால், பேசி இருந்தால், அவதூறு செய்திருந்தால், பொய் சொல்லி இருந்தால்
இதை யார் பொறுப்பெடுப்பது சகோதரர்களே? இதை யார் பொறுப்பெடுப்பது? ஜனாசாவை வைத்துவிட்டு மௌலவி செய்கின்ற அந்த உபதேசத்தின் முன்னால் இவர் ஏதாவது தப்பு தவறுகள் செய்திருந்தால் அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள், இதனை யார் பொறுப்பெடுப்பது? ஆகவேதான் அன்பான சகோதரர்களே, அந்த சஹாபி நபித்தோழர் இரவு நேரம் தூக்கத்திற்கு செல்வதற்கு முன்னால் மனிதர்களை நினைக்கிறார், நான் அவரை மன்னித்து விட்டேன். அல்லது கொஞ்சம் இறுக்கமான பிரச்சனை என்றால் ஓடி செல்கிறார், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களை நான் மன்னித்துக் கொண்டேன். எங்களுக்கு மத்தியிலே நடந்த இந்த பிரச்சனை நாளை மறுமையுடைய நாளையிலே அல்லாஹுக்கு முன்னால் ஒரு விஸ்வரூபமாக மாறிவிடக் கூடாது. எனக்கும் உங்களுக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த பிரச்சனை என்னுடைய சுவர்க்கத்தை தடை செய்துவிடக் கூடாது என்று பாதுகாப்பாக இருந்தார்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாவின் விபரீதம் இது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ பயங்கரம் இருக்கிறது. ஆகவே பொய் சொல்லுவது, பொய் பேசுவது, அவசரமாக எடுத்த எடுப்புக்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் வருகின்ற செய்தியை பார்ப்பது, அதற்கு நாங்கள் 4 கையையும் 4 காலையும் பொருத்துவது, இப்படியாமே அப்படியாமே என்று மக்கள் மத்தியில் அப்படியே விட்டு விடுவது. ஒரு செய்தியை கேட்பது, செய்தியினுடைய தலையும் தெரியாது வாலும் தெரியாது, வந்து நாங்கள் ஒரு தலையை வைத்து காலை வைத்து அதற்கு கைகளை உண்டாக்கி செய்தியை பரப்பி விடுவது. யார் சொன்னார்? இன்னார் சொன்னார். இப்படியாமே 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 என்ற செய்திகள் பரவிக்கொண்டே இருக்கும். அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கனவில் கண்டது ஒரு செய்தியை ஒரு மனிதன் சொல்லுவான், மேற்கு வரைக்கும் மாலையாவதற்கு முன்னால் பரவிவிடும். இவன் கொடுப்பு கிழிக்காம என்ன செய்வது? அல்லாஹு தாலா அந்த நரகத்திலே அந்த கொடுப்பு கிழிக்கப்பட்டது எதற்காக? பொய் சொல்லுகிறான், பொய்களை பரப்புகிறான். இவனை பாதுகாக்காது அந்த பொய், இந்த அவதூறு இவனை பாதுகாக்காது. அடுத்தவர்களுடைய மனங்களை புண்படுத்துவது பாதுகாக்காது. நேரங்களை ஸ்பெண்ட், அதற்காக நேரங்களை ஒதுக்கி, இன்னைக்கு ஒரு வட்டமேசை ஒன்று இருக்கு சந்திப்போமா என்று கேட்டு குழுமங்களும் குழுக்களும் அடுத்தவர்களுடைய பலாய்களை பேசுகின்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இன்னும் இடத்திற்கு டீ குடிப்பதற்கு வாருங்கள், அந்த இடத்திலே ஒரு சம்பவம் பேச வேண்டி இருக்கிறது, பேசுகின்றோம். அதற்காக சில மக்கான் மஜ்லிஸ்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, யௌமஇதின் துஹத்திது அக்பார், அந்த மண் வந்து கதைக்கும் நாளை மறுமையிலே, அந்த கதிரைகள் வந்து கதைக்கும், அந்த சீமந்தி கட்டுக்கள் வந்து அல்லாஹ்விடத்திலே மாட்டி கொடுக்கும். சொர்க்கம் போக விடாது, சுவர்க்கம் போக விடாது சகோதரர்களே. எனக்கு மேலே இருந்துதான் பேசினான் யா அல்லாஹ், இந்த மண்ணுக்கு மேலே இருந்துதான் பேசினான் யா அல்லாஹ், இந்த கதிரை இருந்தான் பேசினான் யா அல்லாஹ், அத்தனையும் காட்டி கொடுக்கும். யௌமஇதின் துஹத்திது அக்பாரஹா பிஅன்ன ரப்பக அவ்ஹா லஹா. சாதாரணமாக இந்த நாக்கு துண்டை நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த தசைப்புண்டத்தை நரகத்திற்கு கொண்டு செல்லும். நேரங்கள் தூங்குகிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஷாவுக்கு பின்னால் விழித்திருக்க கூடாது, தேவை ஏற்பட்டால் தவிர. இஷாவுடைய நேரத்தில் இரவு நேரத்திற்கு பின்னால் விழித்திருக்க கூடாது, தேவை இருந்தால் தவிர. அன்பான சகோதரர்களே, சும்மா விழித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன நித்திர வரல, என்ன ஒரு கோல் வரும், என்ன நண்பர் வருவார், என்ன அவடத்த டீ குடிக்க ஆர்டர் பண்ணிருக்கி, என்ன அவடத்த நடக்கிறதா இல்லையா? நம்மளை இந்த நாவு காப்பாற்றுமா சகோதரர்களே? இந்த நாவு காப்பாற்றி விடுமா சகோதரர்களே? யோசித்து பாருங்கள். வட்ட மேசைகள் காப்பாற்றுமா? இரவு நேரத்திற்கு பின்னால் நேரங்களை சும்மா அநியா, இதற்கெல்லாம் பதில் சொல்வது நிஅமத்துக்கள். அந்த தூக்கம் நிஅமத்து, அந்த நேரம் நிஅமத்து, எங்களுடைய அந்த ஜில்சத், அந்த இருப்பு, அந்த உடல் ஆரோக்கியம் நிஅமத்து. அத்தனை நிஅமத்தும் லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அன் ஹாதன் நஈம், இந்த நிஅமத் அனைத்தும் கேட்கப்படும். இந்த நிஅமத்தினுடைய அபியூஸ், இந்த துஷ்பிரயோகம் செய்கிறோம் இல்லையா? நேரத்தை அபியூஸ் செய்கிறோம், துஷ்பிரயோகம் செய்கிறோம். உடம்பினுடைய ஆரோக்கியத்தை அபியூஸ் செய்கிறோம். நித்திரை அபியூஸ் பண்ணப்படுகிறது. குடும்பங்களோடு பிள்ளைகளோடு கொஞ்சி கிளாவி அவர்களை ராகத்தாக வைத்துக் கொண்டு அவர்களுக்கு நல்ல விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரங்களை துஷ்பிரயோகம் செய்கிறோம். அனைத்துமே இந்த நாவின் மூலமாக அபியூஸுக்கு அடிமைப்படுகிறது. அதனால் தான் விடிந்து எழும்பினால் இந்த உடம்பு பேசுகிறதாம், மனிதனே உண்ட வாய்க்குள்ள ஒரு நாக்கிரிக்கு கவனம், உண்ட வாய்க்குள்ள இருக்கிற நாக்கு கவனம். உன்னாலதான் நாங்க நரகத்துக்கு போறதும், உன்னாலதான் நாங்க சொர்க்க, அநியாயமாக இந்த நாக்கு இந்த உடம்பை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும், நரகத்திற்கு கொண்டு செல்லும். அதனால விடிஞ்சு எழும்பின உடனே இதா அஸ்பஹ இப்னு ஆதம்
மனிதன் விடிஞ்ச ஒழுமின உடனே சொல்லுமா, இஞ்சி பாருங்க நாக்கே கவனம், ஒன்னால நரகத்துக்கு போய்த்திருவோம், சும்மா அநியாயமா ஒன்னால் நாங்கள் நரகத்தை திங்க வேண்டி வரும், நெருப்புக்கிரையாக இந்த உலகத்திலும் முன்னால் அடி வாங்க வேண்டி வரும், உலகத்திலையும் முன்னால் ஏச்சி பேச்சுக்களும் அடிகளையும் வாங்க வேண்டி வரும், மறுமையிலும் முன்னால் நாங்கள் அடி வேண்ட வேண்டி நெருப்புக்குள்ள போக வேண்டி வரும். நாக்கே எங்களை பாதுகாத்து விடுண்டு. நாவை பார்த்து இந்த உடம்பு பேசுகிறது சகோதரர்களே. எவ்வளவு பக்குவமாக, எவ்வளவு புனிதமாக நாங்கள் இந்த நாவோடு நடந்து கொள்ள வேண்டும். கடற்கரைக்கு செல்ல முடியாது, கடையோரங்களுக்கு செல்ல முடியாது, பார்க்க முடியாது, கோலங்களை பார்க்க முடியாது. வயோதிபர்கள் அல்ல, ஒரு வயதான ஒரு வயதை தாண்டியவர்கள், இளம்பாலிபர்கள், நேரங்களை ஒதுக்க வேண்டி இபாதத்திலே கழிக்க வேண்டியவர்கள், நித்திரையிலே கழிக்க வேண்டியவர்கள், நல்ல விடயங்களிலே கழிக்க வேண்டியவர்கள், படிப்பு விடயங்களிலே கவனம் செலுத்த வேண்டியவர்கள், புது புது கண்டுபிடிப்புகளில் கைகளில் எல்லாருடைய வீட்டிலும் நவீனங்கள் இருக்கிறது, கம்ப்யூட்டர் இருக்கிறது, இன்னுமான தேடல்களை படிப்புகளை எவ்வளவோ செய்யலாம் சகோதரர்களே. சைக்கிளையும் எடுத்துக்கொண்டு அதற்காக டீ கலரிகள் போட்டுக்கொண்டு வட்டமேஜைகள் நடத்தி கொண்டு அதற்கான செலவுகளையும் செய்து ஓர்டர்கள் பண்ணிக்கொண்டு வித்தியாசமான உணவுகளையும் உண்டு கொண்டு, இவைகள் எல்லாம் தடை அல்ல. இவைகளுக்குள்ளே ஒரு பாவம் நடைபெறப் போகிறது. தேவையில்லாத விடயங்களை பேசிக்கொண்டு, தேவையில்லாத பொய்களை பேசிக்கொண்டு, தேவையில்லாத அவதூறுகளை பேசிக்கொண்டு, தேவையில்லாமல் முழித்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள், இரவு நேரங்களிலே முழித்துக் கொண்டிருப்பது தவறு என்று, கூடாது என்று. ஆகவே அன்பான சகோதரர்களே, நாவை பாதுகாக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அடுத்தவர்களுடைய மனதுகளை புண்படுத்தாதவர்களாக நாங்கள் ஆக வேண்டும். அடுத்தவர்களுடைய மனதுகள் எங்களால் தாக்கப்பட்டிருந்தால் பொய் சொல்வதன் மூலமாக தாக்கப்பட்டிருக்கும், கோல் சொல்வதன் மூலமாக தாக்கப்பட்டிருக்கும். அவருக்கு தெரியாமல் நான் அவரை இன்னொரு இடத்திலே பேசியிருப்பேன், அதன் மூலமாக அவர் தாக்கப்பட்டிருப்பார். ஆகவே அவரிடத்திலே சென்று அவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஆகவே அவரிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக, தவறுகளை அளிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹு தாலா நம் அனைவரையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக அனைத்து அமல்களையும் அல்லாஹு தாலா நமக்கு ஆக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.